நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 4 2026 காலை 8 மணி. சரி. இப்போ லோக்கல் செய்திகள்ல ரொம்ப முக்கியமா நம்ம பேச வேண்டியது பிஜேபியோட எதிர்காலம் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமா இருக்கட்டும், எந்த ஒரு அதிகாரமா இருக்கட்டும், எந்த ஒரு ஆணவமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படி அதுக்குன்னு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமே. ஓகே. அந்த முடிவு விரைவில் பிஜேபிக்கு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஓகே. அதை பத்தின டீட்டெயிலாம் பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், அவ்வப்போது சினிமா அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி. இப்போ பிஜேபியோட ஃபியூச்சர். சரி. 2014 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கிறது தெரியும். 19 ஃபுல் மெஜாரிட்டியோட திரும்ப ஜெயிச்சாங்க. எதிர்பாராத விதமா அவங்க 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணாலும் சரி, அவங்க பண்ணியிருக்க அராஜகம், கொடுமை இதெல்லாம் அவ்வளவு இருந்தும், ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏதாவது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில 2019 ஃபுல் மெஜாரிட்டியில ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2024 அதுக்கு இடையில என்னாச்சு? கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாத்தையும் லட்சக்கணக்கான பேரை நடக்க விட்டு, ஆயிரக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சு அப்படின்னு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணி, ஜிஎஸ்டியில கண்ணாப்பின்னான்னு போட்டு, ஒரு ஐடியா இல்லாம, அதிகாரிகளுக்கு ஐடியா இல்லை, வணிகர்களுக்கு ஐடியா இல்லை, ரொம்ப பயங்கர மோசமா இப்ப வரைக்கும் ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் அது எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு எம்எஸ்எம்இ. அதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்ட, தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஏரியா எது அப்படின்னா கோயம்புத்தூரா இருக்கும். கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அரக்கோணம், சென்னை, இந்த மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி எம்எஸ்எம்இல நிறைய பேர் தொழில் பண்றவங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. ஆனா வேற வழி இல்லை, என்ன பண்றது அப்படின்றது பல்ல கடிச்சுக்கிட்டு, எதுவா இருந்தாலும் நம்ம சும்மா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இதா இருந்தாங்க. சரி. இப்போ இந்த மாதிரி நேரத்துல 2024 அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இவிஎம்ல எல்லா இடங்கள்லையும் முடிந்த அளவுக்கு அவங்க கை வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. ஆனாலும் எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட குமிஞ்சு கிடக்கு. என்னதான் பண்றது? ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் வெறுத்து போயிருந்த நேரத்துல கூட என்ன பண்ணாங்க? அப்படியே அதையும் மீறி அவங்களால தனி மெஜாரிட்டி வர முடியல. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க 400 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோட பேசினாங்க. அவங்களுக்கு 543 இடம் அப்படின்னா 272, 273 இடம் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு வேணும் அப்படின்னு, 272 மெஜாரிட்டிக்கு வேணும்ன்ற இடத்துல 240 தான் எடுக்க முடிஞ்சது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேசலாம் பயங்கர அடி அப்படி. ஏன்னா இத்தனைக்கும் ஒரு காமெடியன், இந்திய அரசியல்ல, ஒன்றிய அரசியல்ல மிகப்பெரிய காமெடியன்கிறத விட ஒரு சரியான ஒரு என்னது, ஒரு ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஆள் யாரு அப்படின்னா ராகுல் காந்தி. நான் ராகுல் காந்தி இப்போதைக்கு அவர் நடந்துகிட்ட விதம் எல்லாம் பார்த்து அப்படித்தான் தோணுது. ராகுல் காந்தி அவர் இதையும் மீறி அங்க வேற வேற ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சு இவங்க பிஜேபி ஒரு மாதிரி என்னது, அடுத்தவங்களோட சப்போர்ட்டோட தான் ஆட்சி நடத்த முடியும். அதாவது மைனாரிட்டி ஆட்சி. இப்ப பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறது மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல். ஓகே. இப்போ இதுக்கு எதிராக யார் வருவா? இங்க திமுகவை வீழ்த்தியாச்சு ஆல்மோஸ்ட். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க ஊழல் பண்ணாத யாருமே இல்லை. அப்படி பிஜேபி என்ன யோக்கியமான கட்சியா? பிஜேபி பண்ணியிருக்க ஊழல் அளவுக்கு அதிகமான ஊழல். காங்கிரஸாவது கொஞ்சம் பயந்து பயந்து ஊழல் பண்ணாங்க. இவங்க தைரியமா ஊழல் பண்றாங்க. அப்புறம் மிரட்டல், அராஜகம். ஏன்னா இடி கையில இருக்கு, தேர்தல் கமிஷன் கையில இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணாலும் நாங்க சொன்னா கேட்டுக்குருவாங்க. எங்க சொல்ல மீறி யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 தீர்ப்பு ஒரு மாதிரி கொஞ்சம் பிஜேபிக்கு எதிராக கொடுக்குற மாதிரி கொடுத்து, முக்கியமான தீர்ப்புல பிஜேபி பக்கம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பேச்சு இருக்கு. ஓகே. நம்ம தீர்ப்பை விமர்சிக்கல, ஒன்றும் செய்யல. ஆனாலும் அந்த மாதிரி பேச்சு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு யார் வருவா அப்படின்னு ஒரு மாதிரி, இப்ப சினிமாவா இருக்கட்டும், இல்ல பொது நம்முடைய சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம நொந்து போயிருக்கும் போது நமக்கு ஒரு ஆறுதல் வரும்ல, அது மாதிரி டக்குன்னு வந்தது. இந்த மாதிரி சூரியகாந்த் சொன்னது அதெல்லாம் எப்படி சொல்லிட்டான்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நீ காக்ரோச் நான் சொல்ற வேலையில் இளைஞர்ல
அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து 12 வருஷம் ஆச்சு. 25 கோடி பேருக்கு இது வரைக்கும் வேலை கொடுத்துருக்கணும். 25 கோடி பேருங்கிறது இன்டூ 4 65 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 1 லட்சம் என்ன எத்தனை குடும்பங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ 100 கோடி பேருக்கு வந்து இந்நேரம் வந்து சுகமா இருந்திருக்கணும். அதெல்லாம் இல்லாம வெறுமனே வந்து பனியாஸ் மட்டும் குஜராத்தி பனியாஸுக்காக மட்டும் வந்து ஆட்சி பண்ண இந்த ஒரு என்ன சொல்றது மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஜென்சி மக்கள்லாம் வந்து பயங்கரமா வெறுத்து போயிருக்கும் போது கரெக்டா வந்து சேர்ந்தாங்க. அபிஜித் தீப் என்ற அந்த ஒரு இளைஞர் 30 வயசு இளைஞர். அவரு அவர் வந்து வேற ஒரு டீமால இதால இயக்கப்படுறாருன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற இடத்துல தான் நம்ம இளைஞர்கள் இங்க இருக்காங்க. இப்போ என்னாச்சு அவர் வந்து அமெரிக்கால போஸ்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து இதை ஆரம்பிச்சாரு. இது வந்து தீ பிடிச்ச மாதிரி காட்டு தீ மாதிரி பயங்கரமா பரவி எல்லா இடத்துலையும் பேசு பொருளாச்சு. பெரிய அளவுக்கு வந்து மதுரையில எல்லாம் வந்து ஊர்வலம் நடத்துறாங்க. இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி வச்சு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்னு. அப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி பாஜக அப்படிங்கிற பேர்ல காஜாக அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வச்சு பயங்கர ஊர்வலம் மதுரையெல்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரிலாம் இந்திய ஒன்றிய அளவுல அத்தனை இடங்களையும் வந்து ஒரு தீ பிடிச்ச மாதிரி வந்து பரபரப்பாச்சு. இப்ப என்னன்னா அடுத்த கட்டம் ரொம்ப இது வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல பிஜேபி வந்து இவிஎம் வச்சுதான் ஜெயிக்கிறாங்க. இப்போ இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி யாரு? ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமாரை நிறைய சொல்லியிருக்கோம். அவர் வந்து வாக்கு திருடன் நம்ம சொல்லியிருக்கோம். அது நான் சொன்னது இல்லை, வெளியில நிறைய வந்ததை நம்ம எடுத்து சொல்றோம். நம்ம வந்து ஒரு செய்தியாளர், நம்ம அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி இவிஎம் இல்லாம இங்க வந்து இப்ப போன மாசம் இங்க வந்து பஞ்சாப்ல வந்து எப்படின்னா இது பஞ்சாப் அர்பன் லோக்கல் பாடி அதாவது முனிசிபல் எலெக்ஷன். அதுல 170 இடங்களுக்கு மேல முன்னாடி ஜெயிச்சிருந்த இந்த பிஜேபி அது வந்து இப்ப எத்தனை இடம் ஜெயிச்சிருக்கு? என்ன டாப்ல இருந்தது பிஜேபி. ஓகே, இப்போ வந்து பேலட் பேப்பர்ல நடந்தது. ஓகே, அந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடந்ததுல நம்பர் 1 வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி. நம்பர் 2 இடத்துக்கு வந்தது இந்திய நேஷனல் காங்கிரஸ். நம்பர் 3 இடத்துக்கு வந்தது ஷிரோமணி அகாலிதள். நம்பர் 4 இடத்துக்கு வந்தது ஒரு இண்டிபெண்டன்ட் சுயேட்சை. 5வது இடம் தான் பிஜேபி கிடைச்சது. அப்ப பிஜேபியோட வவுஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? அதாவது 1வது இடத்துல இருந்த பிஜேபி இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்குன்னா அப்ப இதுக்கு முன்னாடி பூரா வந்து திருட்டுத்தன வேலை தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இப்ப வந்து என்ன இங்க தமிழ்நாட்டில் எடுத்தா இவர் ஸ்டாலின் வந்து தோக்குறாளா, அல்லது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோக்குறாளா, இல்ல வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி தோக்குறவங்களா? இப்படி முக்கியமான தலைகள் எல்லாத்தையும் தோக்கடிச்சு எல்லாத்தையும் காரணம் வந்து இவிஎம். இப்ப என்னன்னு தெரியல. இப்போ நம்ம திமுக இதை பத்தி வாயே திறக்கல. வெளியில உள்ளவங்க தான் சுத்தி சுத்தி வாயை திறந்தாங்களே, திமுக கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க வந்து 5வது இடம் பிடிச்சிருக்கு. சரி, இப்போ காக்ரோச் ஜனதா பத்தி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அது என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கு 4ஆம் தேதி அப்படின்னா நாளைக்கு மறுநாள் 6ஆம் தேதி அபிஜித் தீப்கே வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அங்க வரும்போது அவரோட ஐடியா என்னன்னா இந்த மாதிரி சிபிஎஸ்சில வந்து ஏகப்பட்ட குளறுபடியா, அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட மோசமான இது வந்து ஏற்கனவே நீட் விஷயத்துல வந்து நிறைய கதறி சொன்னாங்க. அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வேற ஒரு சின்ன கூட்டம் வேற இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து சிபிஎஸ்சி உடனே லப்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா சிபிஎஸ் வந்து எல்லாரும் உயர்ந்த இடத்துல இருந்து அத்தனை பேர் வந்து எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சா? ஒரு 3 பசங்க போட்ட ட்வீட், அவங்க போட்ட இதெல்லாம் அவங்களுடைய சோசியல் மீடியால போட்ட பதிவு பார்த்தா பயங்கரமா இருக்கு. எங்க 12th படிக்கிற பையன், 10th படிக்கிற பையன், இந்த மாதிரி பசங்க போட்ட மெசேஜ் அது பயங்கரமா வைரல் ஆயிருச்சு. அப்ப என்ன வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆள் யாரு? அந்த மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான் அப்படின்ற அந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், அதாவது ஊர்வலம் வந்து ரொம்ப அமைதியான ஊர்வலம், அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு போஸ்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து அவரு அபிஜித் தீப்கே வந்து வர்றாரு. இங்கே வந்தா என்ன நடக்க போகுது? இப்போ வந்து இந்த ஒன்றிய அரசு அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் அமித்ஷா என்ன செய்ய போறாரு? வந்த உடனே எப்ப ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் அமைதியா வந்து ஊர்வலம் போங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா?
இப்பவே பிஜேபி வந்து ஆடி கிடக்கு ஒரு மாதிரி. இந்த மாதிரி நேரத்துல இவர் வந்து ஊர்வலம் போக ஆரம்பிச்சா இன்னும் வந்து பிஜேபி தன்னோட வலுவை, பலத்தை, முகத்தை இழக்கும் அப்படிங்கிறதா இதுக்கான என்ன சொல்றது கட்டியம் கூடுற மாதிரி. ஸோ அப்போ என்ன செய்வாங்க, அதை வந்து பண்ண விட மாட்டாங்க, கூட்டத்தில் கலவரம் பண்ணுவாங்க, பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைலாம் வந்து அவரை கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி உள்ள அடைக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்குமா? இவரை வந்து அபிஜித்தை கைது பண்ணா அமெரிக்கால இருந்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்திகள் இந்தியாவை என்ன செய்ய போகுது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ 6ஆம் தேதி ஏன் 6ஆம் தேதி தேர்ந்தெடுக்காங்கிற தகவல் வந்து இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ 6ஆம் தேதி வந்து இது ஊர்வலம் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுக்கு பிஜேபிக்கு ஆப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொருவுற வேலையை அபிஜித் தீப்கே அண்டு அவரோட கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சரி, அடுத்து அப்படியே நம்ம மெதுவா வந்து நம்ம தமிழ்நாடு கர்நாடகா இது வச்சிட்டோம்னா கர்நாடகாவில் வழக்கம் போல இந்த இது பாதி நீ முதலமைச்சர் பாதி நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இதானே பண்ணாங்க. இப்போ வந்து டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் ஆன உடனே அவரு திருவாய் மலர்ந்திருக்கார். என்ன தெரியுமா, எங்களுக்கு சாதகமான ஆட்சி தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது. நாங்க வந்து மேகதாது அணையை வந்து அவள் ஈஸியா கட்டியே தீர்வோம். மேகதாது அணையை கட்டினா நம்ம தமிழ்நாட்டுக்கு காவிரி இதெல்லாம் பிரச்சனை ரொம்ப வரும். எப்படி பார்த்தாலும் காவிரி இஷ்யூ வந்து அவ்வளவு சாதாரண இஷ்யூ இல்லை. இரும்பு கரம் கொண்டு நேர்மையா கரெக்டா அடக்குனால் ஒழிய இது நடக்காது. ஆனா மேகதாது அணையை கட்டினா நீ கட்டிட்டே இருப்ப, நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அப்ப இங்க இருந்து வந்து நம்ம நிலக்கரியில இருந்து எரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய கரண்ட் கர்நாடகா போகணும். அதுக்கப்புறம் இங்க கூடங்குளமா இருக்கட்டும் இல்ல கல்பாக்கமா இருக்கட்டும் அங்கேருந்து வர கரண்ட் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப நதி மட்டும் வந்து ஸ்டேட் கவர்மெண்டா. அப்புறம் வந்து என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு உயரமா கட்டி விட்டுறோம். நம்ம தண்ணி வந்து இங்க வரவே வேண்டாம்யா, நான் தண்ணி பார்த்துக்கிறோம் அப்படின்னு கட்டி விட்டா கர்நாடகா பூரா வந்து தண்ணியில மிதக்குமா? அதாவது கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம இதை எதிர்த்து கேள்வி கேட்க வழி இல்லாம வக்கு இல்லாம இப்படி உட்காந்துருக்க முடியா? இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதனால வந்து ரொம்ப தைரியமா துணிச்சலா அவர் வந்து சொல்றாரு வந்து மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போறார்? அப்புறம் எதிர்கட்சிகள் எப்படி கூட்டு சேர்ந்து எதுவும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்களா? என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, இப்ப வந்து ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கல. ஆனா அந்த தீர்ப்பு வந்த காலம் இருக்குல்ல, அதை வந்து நமக்கான ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிக்குது. என்னன்னா 2016ல அப்பாவு இருக்கார் இல்லையா, இப்போ போன இதுல சபாநாயகரா இருந்தாரு அப்பாவு. அவர் எதிர்த்து வெற்றி அடைந்த இன்பதுரை அப்படின்ற அந்த கேண்டிடேட் வந்து 104 ஓட்டுல ஜெயிச்சாரு. அதை வந்து எதிர்த்து கோர்ட்ல வந்து போட்டதுக்கு அவரோட வெற்றி செல்லாது அப்படின்னு 2026ல அடுத்த எலெக்ஷன் 2வது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தீர்ப்பு வந்து சேர்ந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்து இனிமே ராமாயி வயசுக்கு வந்தா என்ன வராட்ட என்ன அப்படிங்கிறதான் கதையே. அவரு 5 வருஷமா இன்பதுரை வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. அப்புறம் அதுக்கான சலுகை பூரா அனுபவிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இவர் வந்து அப்பாவை வந்து தேவையான வரையில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து தீர்ப்பு வருது. நல்ல வேலை 10 வருஷத்துல வந்துருச்சே, ஒரு 50 வருஷம் கழிச்சு வராம. இல்ல தீர்ப்புனா எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்து அடுத்து ஒரு 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 வருஷத்துல இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு வருஷத்துல வர வேண்டாம். ஒரு வருஷத்துல வந்தா இன்பதுரை தூக்கி போட்டு இவரு அன்னைக்கு வந்திருப்பாருல்ல எம்எல்ஏ இருந்திருப்பாருல்ல அன்னைக்கு. எதிர்கட்சிகள் இருக்கட்டுமே 2016ல வெற்றின்னு சொல்லி சொன்னா கூட எதிர்கட்சிகள் இருக்கட்டுமே. ஆனா இந்த மாதிரி வந்து சேர்ந்திருக்கு. இதை பத்தின கமெண்ட் ஒண்ணும் நமக்கு இல்லை. என்ன சொல்றது, இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, இதான் ஒரே ஒரு வார்த்தை தான். இதுக்கப்புறம் வந்து ராமாயி வயசுக்கு வந்தா என்ன வராட்ட என்ன அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தடுத்த நேர்காணல்ல இப்போ உள்ளூர் அரசியல்ல கரண்ட்ல என்னென்ன வருதோ அதை வந்து பேசுவோம். அவர் வந்து அபிஜித் தீப்கே அவர் என்ன ஆக போகிறார்? அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களா, போட்டு தள்ள போறாங்களா, என்ன செய்ய போறாங்க, திருப்பி அனுப்ப போறாங்களா, மிரட்ட போறாங்களா, என்ன செய்ய போறாங்க? அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வந்து பெரிய நம்பிக்கையோட நிக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.